கூகூர் ஸ்ரீ குகேஸ்வரர் திருக்கோயில் ராமபிரானால் சகோதரனாக ஏற்கப்பட்ட குகனுக்கு இறைவன் காட்சியளித்த சிறப்புக்குரிய திருத்தலம். நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் மனக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் ஆலயம். ஆண் குழந்தை வேண்டுவோர் அவசியம் வழிபட வேண்டிய திருக்கோயில். இத்தகைய சிறப்புகளுக்குரிய திருக்கோயிலை பற்றி இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? கூகூர் ஸ்ரீ குகேஸ்வரர் திருக்கோயில் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கூகூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ குகேஸ்வரர் திருக்கோயில். இது ராமபிரானால் சகோதரனாக ஏற்கப்பட்ட குகனுக்கு இறைவன் காட்சியளித்த சிறப்புக்குரிய தலமாகும். நாள்தோறும் மணக்கோலத்தில் இறைவன் குகேஸ்வரரும் இறைவி கல்யாண சுந்தரி அம்மனும் எழுந்தருளி தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அளித்து வருகின்றனர். மேலும் இவர்களை வழிபடுவதால் மாங்கல்ய தோஷங்கள், புத்திர தோஷங்கள், நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தியாவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண் குழந்தை வேண்டுவோ சதய நட்சத்திர நாளில் சுவாமியை தரிசித்தால் வேண்டுதல் பலிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே, உலகை படைத்து இதில் பிறக்க வைத்து உன்னை நினைக்க வைத்த எம் பெருமானே. இந்த தலம் குறித்து நாம் அறியாத தகவல் ஒன்று. ராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமபிரான் படகோட்டியாக வாழ்ந்து வந்த குகனை நால்வருடன் ஐவரானோம் என்றும், வானர அரசன் சுக்கிரனை ஆறத் தழுவி நாம் அறுவரானோம் என்றும், விபீஷணனை அரவணைத்து எழுவரானோம் என்றும் கூறினார். ஆனால் ஸ்ரீ ராமபிரானுக்கு அடிமனதில் ஒரு சிறிய குறை இருந்தது. அந்த 7 பேரில் 6 பேர் அரசர்கள், குகன் மட்டும் படகோட்டி. எனவே ராமபிரான் குகனை அரசனாக பார்க்க ஆசைப்பட்டார். ஆகவே மறுபிறவியில் நீ எங்களை போன்று மன்னராக வாழ்வாய் என்று வரமருளினார் ராமபிரான். அதன் பயனாக படகோட்டியான குகன் மறுபிறவியில் மன்னராக பிறந்தார். இதனையடுத்து கொள்ளிடக்கரையின் வடபுறத்தில் மன்னனாக குகன் ஆட்சி செய்தான். குகன் ஆட்சி செய்த தலமே குகேஸ்வரப்பட்டினம் என்றழைக்கப்பட்டு பின்னர் காலப்போக்கில் கூகூராக மருவியது என தல வரலாறு கூறுகின்றது. குமரன், குருபரன், முருகன், சரவணன், குகன் என பல்வேறு பெயர்களை கொண்ட ஆறுமுக பெருமான் 5 முகங்களை கொண்ட தந்தை சிவபெருமானை வழிபட்டது இந்த திருக்கோயிலில்தான் என தல வரலாறு கூறுகின்றது. முருகனின் திருநாமங்களில் குகன் என்பதும் ஒன்று. ஆன்மாவின் இதய குகையில் உறைபவர் என்ற காரணத்தால் இவர் குகன் என்றும், இதனால் இங்குள்ள இறைவன் குகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். மேற்கு நோக்கிய சன்னதியில் இறைவன் குகேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். குகன் என்ற திருநாமம் கொண்ட முருகப்பெருமான் இத்திருக்கோயிலில் தந்தையை வழிபடுவதால் இத்திருக்கோயில் இறைவன் குகேஸ்வரர் என்றழைக்கப்படுகிறார். இங்குள்ள இறைவனே சந்தன மரமாகி சந்தன கட்டையாக விளங்குகிறார். சந்தனம் அரைக்க அரைக்க மனம் தருவது போல இங்குள்ள இறைவன் வழிபட வழிபட அனைத்து நன்மைகளையும் அருளுகிறார் என்கிறார்கள் பக்தர்கள். கோயிலின் ஆர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் சிவன் சன்னதியின் வலது புறத்தில் தெற்கு நோக்கியவாறு அருள்மிகு கல்யாண சுந்தரி அம்மன் எழுந்தருளியுள்ளார். அம்புலியின் முகத்தில் உன் அழகு முகம் கண்டேன் அம்பிகையே, அம்பிகையே உந்தன் அருள் வடிவம் அதில் கண்டேன்.
நின்ற கோலத்தில் இளநகை தவழும் முகத்துடன் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். அம்மனுக்கு 4 கரங்கள், தன்மேல் 2 கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியும் கீழ் 2 கரங்களில் அபயவரத முத்திரைகளுடனும் எழுந்தருளியுள்ளார். சித்திரை மாதத்தில் வரும் சதய நட்சத்திர நாளில் இக்கோயிலுக்கு வந்து குகேஸ்வரர் சுவாமிக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுவது மகத்தான பலன்களை தரும் என்பது ஐதீகம். எனவே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மங்கள வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் பலன் பெற்றவர்கள். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் ஆண் குழந்தை வேண்டுவோர் அவசியம் வழிபட வேண்டிய திருத்தலமான திருச்சி மாவட்டம் லால்குடி கூகூர் ஸ்ரீ குகேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு திருக்கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். கூகூர் ஸ்ரீ குகேஸ்வரர் திருக்கோயில்.